ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பால்டேக் யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்கேப் கார்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்கணுன்னா இவன் வந்துட்டு அகஸ்டின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு ஒரு வேலைக்காரன் மாதிரி. இப்போ 2 ஆணி மாதிரி இருக்குது. அதை வந்துட்டு எடுத்துவிட்டால் இந்த பக்கம் வந்துட்டு காயின்ஸாக இருக்குது, அந்த பக்கம் வந்துட்டு மேக்மா ராக்ஸாக இருக்குது. காயின்ஸ் இந்த பக்கம் போட்டால் மட்டும் பத்தாது, அந்த மேக்மாவே எடுத்து போகணும். ஏன்னா இவங்க வந்துட்டு இப்போ ஓட்ட வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த காக்கா மட்டும் எடுத்து தெம்பா உட்காந்துருக்குன்னு தெரியல சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்டன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. சொன்னோடனே நமக்கு வந்துட்டு காயின் சேர்ந்தது ஒரு 1010 காயின்ஸ் சேர்ந்துச்சு. இப்போ செட்டப் பெஞ்சஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நம்மளும் வந்துட்டு இங்கே வந்துட்டு பெஞ்செல்லாம் செட் பண்ண போகிறோம். செட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டார் கொடுத்தா அது வந்து செட் ஆகி 3 டைப்பில் வந்துட்டு பெஞ்ச் கேட்குறாங்க. நீங்கள் எந்த டைப்பில் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த ஒயிட் பிடிச்சிது, நான் ஒயிட் பில்ட் பண்ணி போட்டு விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீப் த ஏரியா, அதாவது இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்மளுக்கு ஒரு டேப்பில் வந்துட்டு இதான் நம்ம டேப், இதில் வந்துட்டு நம்மளுக்கு டாஸ்க் கொடுத்துருவாங்க. அந்த டாஸ்க்கு நம்மளுக்கு ஸ்டார் வேணும், அதை வந்துட்டு நம்ம விளையாண்டு தான் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிள் மாதிரி இருக்கிறது வந்துட்டு நம்ம இப்போ கலெக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை தான் கலெக்ட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி முடிச்சிடுவேன். அவ்வளோதான், கலெக்ட் பண்ணியாச்சு. லெவல் கம்ப்ளீட் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு எவ்வளோ காயின்ஸ் கொடுக்குறாங்க? ஒரு 50 காயின்ஸ் கொடுக்குறாங்க. மிச்சம் இருக்கிற மூவ்ஸ் எல்லாம் சேர்த்து அது ஒரு டம்னு வெடிச்சதுன்னா அதுக்கு ஒரு 77-78 காயின்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டார் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஸ்டார், அதை நீங்கள் வந்துட்டு சேர்த்து கூட வச்சுக்கலாம். அதை யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டோம். மேலே அச்சீவ்மெண்ட் வராது, கூகுள்லேருந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மைண்ட் கேம்ஸு. இந்த மாதிரி கட்டையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பேர் மைண்ட் கேம்ஸ். இங்கே வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி வந்துட்டு உள்ளே மாட்டிக்கிச்சு. இப்போது அந்த தேர்ஸ்டி க்ரோ, அந்த ஒரு க்ரோ இருக்கும், அது வந்துட்டு தண்ணியில் கல்லை போட்டு அது மேலே அந்த மாதிரி தான் இதுவும். இந்த கல் எவ்வளோ தூரம் இங்கே போடுறோமோ அந்த சைடு வெயிட் ஜாஸ்தியாகி அந்த நாய்க்குட்டி மேலே வர ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கூப்பிட்றான் வாடா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டு. உடனே அந்த நாய்க்குட்டி எதிர்பிடிச்சு வந்துடுது. இவ்வளோ பண்ணால் அதுக்கு வந்துட்டு ஈஸியாகவே வெளியே வந்திருக்கலாம். ஆனால் அது கேம் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபவுண்டன் கொடுக்குறாங்க. இது 2 பேசிக்காக இருந்தது, 3ஆவது வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது. அதனால நான் வந்துட்டு அதையவே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இது வந்துட்டு நம்ம கட்டி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் குபுன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. லஷ் வில்லானா இது பேர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து டெக்கரேட் த ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு 20 அண்ணா வந்துட்டு ரெடி பண்ணுற வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதை 14 14 11 ஓகே 7 அப்புறம் 6 5 இப்போ மேலே ஒரு 3. ஓகே, இப்போ ஒரு 2, அவ்வளோதான் முடிஞ்சிட்டோம். லெவல் கம்ப்ளீட்டுன்னு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கூட காயின்ஸு அப்புறம் அந்த மூவ்ஸ் எல்லாம் சேர்ந்து டம்மு வெடிச்சா அதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு காயின்ஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு வெல்டன் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் 3 வகையில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலு, அப்புறம் தொங்குற மாதிரி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரான்ச்சஸ் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு அச்சீவ்மெண்ட் அன்லாக்குன்னு சொல்லி முடிச்சாச்சு. அச்சீவ்மெண்ட் அன்லாக்குன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தனியாக வந்துட்டு ஒரு ரிவார்ட் தராங்க. அந்த ரிவார்டையும் கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு டே கம்ப்ளீட், இன்றைக்கான டேயோட வேலை வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு ஏரியா ரீஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு அந்த சொட்டத்தலையை வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அவனே போயிட்டு அந்த செடிக்கெல்லாம் வந்துட்டு தண்ணி ஊற்றுறான். தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் சுற்றுறான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்மகிட்டே வந்துட்டு டாஸ்க்கை கொடுத்துருவாங்க. அந்த டாஸ்க்கை வந்துட்டு நம்மளே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு இங்கே வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த வீட்டுக்குள்ளேயே ஆள் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருந்து தான் நமக்கு டாஸ்க் வந்தது. இப்போ வந்துட்டு ஒரு மைண்ட் கேம் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு பார்த்தா மேலே இருக்கிறது நான் பட்டன் நினச்சேன். அந்த 2 கம்பி ஃபஸ்ட்டு எடுத்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுட்டேன். அந்த கம்பி எடுத்த உடனே அந்த காயின்ஸோட சேரும்போது அந்த காயின்ஸோட கலருக்கு மாறிடுச்சு. அதை எல்லாத்தையும் இப்படி எடுத்து விட்டதுக்கப்புறம் எல்லாம் போய் பேக்கில் நிறைஞ்சு இவங்க அப்படியே கொஞ்சம் ரிச்சாக மாறிட்டாங்க. வெல்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம முடிச்சிட்டோம், இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, இந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம லெவல் 3ல் இருக்கோம். ஜஸ்ட் டிட் இதில் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ கொடுத்த டாஸ்கில் வந்து இந்த ஃப்ளவரையும் அந்த கிரேப்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணணும். 2த்துலேயும் 30 கலெக்ட் பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் அதை தான் செஞ்சிட்ருக்கேன். அந்த 30 கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். நான் நினச்சேன் அதுக்குள்ளே இது மூவ்ஸ் முடிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன். பார்த்தா 20 மூவ்ஸ் இருந்தது. அந்த நான் மூவ்ஸ் பார்க்காம இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டே இருந்திருக்கேன். நல்லா தான் கைஸ் இருக்குது, நீங்களும் விளாண்டு பாருங்கள்.
அது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு லெவல் தான் பிடிக்கல. நம்மளுக்கு வந்து நேராக அந்த க்ளீன் பண்ணுறது, அந்த உட்டன் சேர் கட்டுறது, இந்த மாதிரிலாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்ததான் வந்து நம்ம மினி கிராஃப்ட் பார்ப்போம். அந்த கேம் தான் போடணும். மினி கிராஃப்ட் உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் விளாண்டுருக்கேன், அதை உங்களுக்கு எடுத்து போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சு விட்டாச்சு. இந்த மாதிரி தான் இந்த கேம் விளாடணும். ப்ளே ஸ்டோரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த கேம் பேர் சொல்கிறது வந்து எஸ்கேப் கார்டனு. அவ்வளோதான், வெல்டன் சொல்லி நம்மளுக்கு வந்துட்டு அவன் கை தட்டுறான், முடிச்சிட்டான். ஸோ ஓகே காய்ஸ், இந்த மாதிரி தான் இந்த கேம் விளாடணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பக்கம்லாம் எதுவும் இல்லை, சுற்றி பார்த்தாச்சு. இந்த மாதிரி நம்ம உள்ள ஒவ்வொரு டாஸ்க்கும் முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். திருப்பி நாளைக்கு வந்துட்டு நான் வேறு ஒரு கேம் வந்துட்டு கொண்டு வரேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.